ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கேம் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கேம் வச்சு நான் கேம் சொல்லி கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. நான் இப்போ நிறைய அந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து பிள்ளைங்க சொல்லுகிற காரியங்கள், பசில்ஸ் போடுற காரியங்கள் நிறையா வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கேம் பிள்ளைங்களை நம்ம விளையாட வைக்க போகிறோம். ஓகே, இது நீங்கள் சின்ன குழந்தைகளை கூட நீங்கள் விளையாட வைக்கலாம். 3-4 வயசு பிள்ளைங்களை கூட நீங்கள் விளையாட வைக்கலாம். அப்படின்றத என்ன கேம் அப்படின்றத நான் அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன நம்ம அப்ளிகேஷன் இது மூலமாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க. ரெடி, 1 2 3 கோ. ஜான், do it slowly. மெதுவா 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 மெதுவா. எஸ், வெரி குட். கோ. நான் தானே ஜெயிப்பேன் இந்த தடவை. ஜான். ஓகே ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ அந்த கேமோடைய ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிள்ளைங்களுக்கு நம்ம கப்ஸ் கொடுத்துட போகிறோம். பேப்பர் கப்ஸ் பிள்ளைங்கிட்ட நம்ம கொடுத்துட போகிறோம். பிள்ளைங்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 கப்பு, அதுக்கப்புறம் 2 கப்பு, அதுக்கப்புறம் மேலே ஒரு கப்பு, மொத்தம் 5-6 கப்பு நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு குழந்தைங்க. நீங்கள் இதை நீங்கள் 2 பிள்ளைங்களாவும் நீங்கள் விளையாட வைக்கலாம். இல்லை உங்கள் சண்டே கிளாஸில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, 30 பசங்க இருக்கிறாங்க எங்கள் சண்டே கிளாஸில் அப்படின்னா 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை கூட நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் விளையாட வைக்கலாம். முடியும் என்று சொன்னால் ஒரு டேபிள் போட்டு டேபிள் மேலே அடுக்கி வச்சு அப்படி கூட பண்ணலாம். இல்லைன்னா ஏன்னா தரையில் வச்சு நம்ம பண்ணோம்னா பிள்ளைங்க அப்படியே அது மேலே விழுந்துருவாங்க. சில நேரத்தில் வேடிக்கை பார்க்குற பிள்ளைங்க அப்படியே எட்டி பார்ப்பாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, 2 பிள்ளைகளை வைத்தும் பண்ணலாம், இல்லை 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகளை வைத்தும் நான் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் தான் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, அந்த சைஸில் தான் பேப்பர் கப் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் பெரிய பேப்பர் கப் இருந்தாலும், ஜூஸ்லாம் நம்ம குடிப்போம், அந்த பேப்பர் கப் இருந்தாலும் ஓகே தான். இல்லை நம்ம டீ கப் பேப்பர் கப் அதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி பேப்பர் கப் மேலே வைக்கிறதுக்கு, அதாவது இந்த பேப்பர் கப்பு மேலே நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க கேமில் வைக்கிறதுக்கு நாங்கள் கோலிகுண்டு யூஸ் பண்ணியிருந்தோம். கோலிகுண்டு இருந்ததுனால அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இல்லைனா நீங்கள் பால் அது மேலே சின்ன சைஸில் பால், பிளாஸ்டிக் பால் வைக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த ஸ்பாஞ்ச் பால் வரும், அந்த மாதிரி பால் கூட நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காரியங்களை செய்து கொள்ளலாம். சரி, ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், அந்த பேப்பர் கப்பு மேலே இருக்கிற அந்த பால் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கப்பை பிள்ளைங்களுக்கு அடிக்க சொல்லிடுவோம். அடுக்கி வச்சுட்டு அந்த பாலை மேலே வச்சுருவோம். ஓகேங்களா, மேலே வச்சுட்டு நீங்கள் 1 2 3 சொன்ன உடனே அந்த பேப்பர் கப்பை ஒவ்வொரு கப்பாக அப்படியே இன்னொரு கப்பு மேலே வச்சு 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 எடுக்கணும். ஆனால் மேலே இருக்கிற பால் கீழே விழக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். பால் கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பிள்ளைங்க அந்த 6 கப்பையும் அடுக்கி வச்சு மறுபடியும் மேலே பாலை நிற்க வச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, எந்த குழந்தை பால் கீழே விழாமல் எல்லா பேப்பர் கப்பையும் ஒழுங்காக அதாவது எல்லா பேப்பர் கப்பையும் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா, அப்படி நீங்கள் கேம் வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஜெயித்தவங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஜெயிக்காதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஜெயிச்சுட்டு அவனுக்கு ப்ரைஸ் கிடச்சி எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு உணர்வு எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எல்லா பிள்ளைங்களுக்குமே இவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் கொடுக்கலாம், செகண்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு கொடுக்கலாம், தேர்ட் ப்ரைஸ், எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து பிள்ளைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இந்த கேம் மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறோம்னு சொன்னால், இந்த கேம் விளையாடும் போது உனக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் நிதானம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பார்க்குற பிள்ளைங்க, அது ஒருவேளை உங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு நிதானம் கிடையாது. அவசரம், எது கேட்டாலும் அவசரமாக பண்ணணும், அவசரமாக செஞ்சு முடிக்கணும், அவசரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு அவசரம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு காரியம். இந்த நாட்களை நம்ம பார்க்கறது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிற காரியம், எந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சாலும் நிதானமாக நீ செய்யணும்.
ஓகேங்களா? நீ ஒரு வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும் என்று சொன்னால் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நீ தோற்று போயிடுவேன். ஆனால் உனக்கு நிதானம் தேவை. ஓகேங்களா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:2 ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் துரிதமானவன்னா ஃபாஸ்டா வேகமா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தப்பி நடக்கிறான். அவனால சரியா நடக்க முடியாது அப்படின்ற வேதவசனம். அப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தர போறது என்ன? வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்கள் நீ சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக நம்ம நீ சோம்பேறினா எதுவுமே செய்யாதவன் தான் சோம்பேறி. ஆனால் சில பேர் செய்யறாங்க, ரொம்ப அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிக்கணும், வேகமா செய்யணும்னு செஞ்சு அந்த காரியத்தை செய்ய முடியாம நீ வேகமா எடுத்து பாரு, ஒண்ணு மேல இருக்கிற பால் கீழே விழுந்துரும், இல்ல கப்ஸ் கீழே விழுந்துரும், ஏதோ ஒண்ணு உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நிதானம் தேவை. சோம்பேறித்தனம் இல்ல, நிதானம் உனக்கு தேவை அப்படின்றதுதான் இந்த வசனத்தின் மூலம். நீதிமொழிகள் 19:2. ஓகேங்களா? இதன் மூலமா நம்ம பிள்ளைங்க சொல்லி தரப்போறோம். வாழ்க்கையில நிதானம் தேவை என்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு நாம் இந்த ஒரு கேம் மூலமாக சொல்லி தரப்போம். நிச்சயமாகவே பிள்ளைகள் இந்த கேமை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க 2 பிள்ளைங்களா கூட நீங்க வைக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட 10 கப்பு தான் இருக்குதுன்னு சொன்னா நோ ப்ராப்ளம், 10 கப்பு நீங்க வச்சுக்கோங்க. 2 ஸ்பாஞ்ச் பால் நீங்க வச்சுக்கோங்க. 2 பிள்ளைங்களா கூப்பிட்டு, என் சண்டே கிளாஸ் 20 பிள்ளைங்க இருக்கிறாங்க பிரதர், ஓகே நோ ப்ராப்ளம். 2 பிள்ளைங்களா கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம், விளையாட வைக்கலாம். ஓகே, பிரைஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பிரைஸ் வாங்குறது காசு இல்லை. ஓகே நோ ப்ராப்ளம். பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க பிரைஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, பிள்ளைங்க கேமை என்ஜாய், பிள்ளைங்க விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால நீங்க அப்படி கூட நீங்க வைக்கலாம். இது நீங்க உங்க சண்டே கிளாஸ்ல நீங்க வைங்க. நிச்சயமாக பிள்ளைகள் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு நிதானத்தை குறித்து வேத வசனத்தின் மூலமாக இந்த காரியத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் உண்மையாகவே அது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு பசில் இல்லை கேமோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.